வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஒவ்வொரு ஆண்டும் யோகாசன கலைகளை கற்றுக் கொடுப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் இன்று காலை நாட்டு மக்களிடம் உரையாற்றிய அவர், ஜூலை 21ஆம் தேதி உலகம் முழுவதும் நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டம் குறித்து அவர் நினைவு கூர்ந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக தொடரும் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக வளர்ந்து கொண்டே செல்வதாக குறிப்பிட்டார். கண்களின் ஒளியை அடியோடு மறைத்துவிடும் ட்ரக்கோமா என்னும் நோயிலிருந்து விடுதலை அடைந்த நாடாக இந்தியாவை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதத்துடன் சுட்டிக்காட்டினார். ஜல்ஜீவன் இயக்கம், தூய்மை இந்தியா இயக்கம் போன்றவை இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சமூக பாதுகாப்பு கடந்த 10 ஆண்டுகளில் 19% 64% உயர்ந்து சாதனை படைத்துள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இந்த பாராட்டுதலை குறிப்பிட்டுள்ள மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் சமூக பாதுகாப்பு அளிப்பதில் வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை இந்தியா படைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கானா, டிரினிடாட், டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு வரும் 2ஆம் தேதி பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 7 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.